Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையில் புகழ்பெற்ற தலமான மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழா நடைபெற்று வரும் நிலையில் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். சென்னையில் பிரசித்தி பெற்றதாக இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதங்களில் பங்குனி பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரை பங்குனி பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் அன்று முதல் பல்வேறு நிகழ்ச்சிகள் காலையும் மாலையும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக அம்பாள் மயில் வடிவில் சிவபூஜை காட்சி, சூரிய பிரபை வாகனத்தில் சுவாமி வீதி உலா, சிம்ம வாகனம், காமதேது வாகனம், பல்லக்கு, யானை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் சுவாமிகளின் வீதி உலா விமர்சையாக நடைபெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் காலை 7 மணி அளவில் இருந்து திருத்தேரோட்ட நிகழ்வு தொடங்கி சிறப்பாக கபாலீஸ்வரர் கோவிலின் தெற்கு பகுதியில் இருந்து 4 மாட வீதிகளிலும் சிவவாத்தியங்கள் முழங்க சிறப்பாக இந்த தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலும் வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 96 அடி உயரமும் 300 டன் எடையும் கொண்ட இந்த தேரை மிகுந்த நீண்டமான இந்த வடத்தை பிடித்து பக்தி பரவசத்துடன் சம்போ மகாதேவா என்ற கோஷத்துடன் இந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். மதியம் 1 மணி 1:30 அளவில் வரை இந்த தேரோட்டம் நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்று முடியும். அதனைத் தொடர்ந்து மாலை நேரங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த சிறப்பான பூஜைகளும், நாளைய தினம் 63 சிறப்பான நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த மயிலாப்பூர் திருத்தேரோட்ட நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.